104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலில் நீங்கள் சாகரத்துக்குள்ளே நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவேரியில் தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விசிறி வலையை வாங்கிட்டு நீங்கள் காவேரிக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா விசிறி வலையை தூக்கிக்கிட்டு காவேரிக்கு தான் போனோம். காவேரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அண்ணன் வலை எடுத்து வயசு வலை பார்த்தீங்கன்னா வட்டமாக விழுக எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கெண்டை மீன் மாட்டிருச்சு. அடுத்தடுத்து நமக்கு கொக்கு மீன் மாட்டிருச்சு. கொக்கு மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த மாட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. நாங்களே எங்கள் கையால் அரைச்ச மீன் வறுவல் மசாலாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மசாலாவை நல்லா பிரட்டி மீனை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. அருமையான மாலை பொழுதுல காவேரி ஆற்றங்கரையில் இந்த மீனை வறுக்கிற சுகமே தனியான சுகம். நான் வறுத்த மீனை வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சி ஆற்றுல இங்கேயே வறுத்து சாப்பிட்றோம்.